எப்பவுமே வழக்கமா பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்லலாம் ப்ளம் கேக் தான் நாங்க வந்து நியூ இயருக்கு வெட்டுவோம். கிறிஸ்மஸ், நியூ இயர்னா ப்ளம் கேக் தான் மோஸ்ட் வாங்குவாங்க. ஒரு சில சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்ல மட்டும் தான் க்ரீம் கேக் வாங்குவாங்க. அப்படிதான் நான் ப்ளம் கேக் வாங்கியிருக்கேன். அது ஷேப்பு தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மத்தபடி டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். சுகர் வந்து ரொம்ப அதிகமா இல்லாம, சுகர் கம்மியா இருக்கும். ஸோ, அதனால நியூ இயர் அன்னைக்கு கேக் வெட்டிட்டு, சரி பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே நம்ம வந்து பிரியாணி ஆரம்பிச்சுட்டோம். ஸோ, டிவியில போட்டு விட்டோம்னா, நம்ம எல்லாருமே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இது அடுத்த நாள் காலையில் ஊருக்கே கிளம்பியாச்சு. அவ்வளோதான் எல்லாம் லீவ் முடிஞ்சிச்சு போங்க போங்க அப்படின்ன மாரி லீவ் முடிஞ்சு ஊருக்கு கிளம்பியாச்சு. ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கப்ப ஒரு ஆலமரத்தில் இந்த விழுது இருக்கும் இல்லையா, அந்த விழுந்தில் குட்டி குட்டி இதாக பார்த்தேன் நான். இதை மாதிரி நான் பார்த்ததே இல்லையா, சரி அதை ஈஸியாக வந்து உடைக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்படி பிஞ்சு மாதிரி இருந்துச்சு அந்த வேர். அதுதான் புதுசாக பார்த்தேன் நான். பார்த்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பூ வந்து எங்கள் ஊரில் பன்னீர் பூன்னு சொல்லுவாங்க. நிறைய இந்த சீசனில் ரோட்டில் கிடக்கும். ஸோ அதை எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மதுரையை தாண்டி வர்றப்போ எப்பவும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கரும்பு பொங்கலுக்கு ரெடியாக இருக்குது. செம்மையாக இருந்துச்சு அதை பார்க்கவே. ரொம்ப பச்சை பச்சேன்னு கம்பு மட்டும் கருப்பாக அழகாக இருந்துச்சு. பாய்.